இவங்களாம் குகைக்குள்ள ரிசர்ச் பண்ணி வரும்போது ஒரு வினோதமான மிருகத்தை பாக்குறாங்க. பார்க்க ஓனாய் மாதிரி இருக்கு, ஆனா அதுக்கு ரெக்கையும் இருக்கு. அதை தொடர்றதுக்காக கையை கிட்ட கொண்டு போனா ரொம்ப பயப்படுது. கரெக்டா அப்போன்னு பார்த்தா அதோட அம்மா வந்துருது. அந்த ரிசர்ச்சுக்கு வந்தவங்க எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு அதோட குழந்தைய தூக்கிட்டு ஓடுது. உடனே அந்த ஆளு அங்க இருக்க கன் எடுத்து ஷூட் பண்றான். அது கரெக்டா அந்த பெரிய மிருகத்தோட லெஃப்ட் சைடு ரெக்கையில அட்டாக் ஆயிடுது. அங்க இருந்து எப்படியே தப்பிச்சு இவங்களோட இடத்தெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆள் பின்னாடியே கார்ல விரட்டிட்டு போறான். பின்னாடியே விரட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள பூந்துருது. இவனும் காட்டுக்குள்ளேயே அந்த காரை விட்டுறான். இவங்க எவ்வளவு பின்னாடி வந்தாலும் அந்த மிருகத்தை பிடிக்க முடியல. அந்த மிருகத்தோட முடி ஒரு சில இடத்துல மாட்டி இருக்கும். அதெல்லாம் பார்த்து இருக்கும்போது இந்த பக்கம் அந்த மிருகம் ரோட்ல வந்த வண்டிக்கு நடுவுல போய் பயங்கரமா அடிபட்டு அங்கேயே விழுந்துருது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குட்டியை தூக்கிட்டு போகுது. அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு இதோட குட்டியை ஓரமா ஒழிச்சு வச்சுட்டு அந்த பக்கம் போய் அவங்கள எல்லாத்தையும் திசை திருப்புது. அந்த கார்ல வந்து அவங்க இந்த குட்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்களாம் அவங்க வீட்டுல இருக்க வேற ஏதோ மிருகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு பையன் ரூம்ல இவன் மேல ஏதோ படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எந்திரிச்சு பார்த்தா அந்த வினோதமான குட்டி மிருகம் இங்கேதான் படுத்திருக்கும். அதுவும் அவன் மேலதான் படுத்திருக்கும். அதை பார்த்தவனே பயங்கரமா பயந்துருவான். அதுவும் இவனை பார்த்தவனே